இதில் 4 ஃபார்ம் வச்சு கொடுத்துருக்காங்க. 4 ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஒவ்வொரு ஃபார்முடைய பிரிவு என்னன்னா படிவம் 6. படிவம் 6ல் என்னென்னலாம் இருக்கும்? ஏன்னா நம்ம ஒயிட் பேப்பரில் எழுதி கொடுத்துருவோம், இன்னும் எங்களுக்கு இந்த குறை இருக்குன்னு. அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஃபார்ம் 4 ஃபார்ம் இருக்கு. ஒவ்வொரு ஃபார்ம்லையும் ஃபார்ம் 6ங்கிறது வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்களை சேர்க்க இந்த படிவத்தை பயன்படுத்தணும். நம்பர் 6 1/1/2026 அன்று 18 வயதுக்கு நிரம்பியவர்கள் வாக்காளர் பட்டியலில் இதுவரை பெயர் இல்லாதவர்களை புதிதாக இணைக்க இந்த படிவத்தை யூஸ் பண்ணும். இதை ஃபார்ம் 6. ஃபார்ம் 6A என்பது யாருன்னா NRIகளுக்காண்டி, வெளிநாடு வாழ் வாக்காளர்களுக்காண்டி அந்த வாக்காளர் படிவத்தை சேர்ப்பதற்கான ஒரு பயன்படுத்தும். படிவம் 7 என்பது பாகத்தில் இல்லாத இறந்த நபர் மற்றும் தகுதியற்ற நபர் அந்த பாகத்திற்கான வாக்காளர் பட்டியலில் இருந்தால் அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்து செத்தவங்களை நீக்கிறது, இல்லை வேற ஏதாச்சும் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள குறை சொல்லி அதை குறைய சொல்லி அவர்கள் பேரை நீக்க இந்த படிவத்தை யூஸ் பண்ணும். இது ஃபார்ம் 7. ஃபார்ம் 8 என்பது ஒருவர் அல்லது ஒரு குடும்பம் ஒரு பாகத்தில் இருந்து மற்ற பாகத்திற்கு இடம்பெயர்ந்ததை திருத்தம் செய்வதற்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்போம், ஒரு வாக்குச்சாவடியிலேருந்து இன்னொரு வாக்குச்சாவடி போயிருப்போம், இல்லைன்னா ஒரு கான்ஸ்டிடியூன்சிலேருந்து இன்னொரு சட்டசபை கான்ஸ்டிடியூன்சிக்கு போயிருப்போம். அதை மாற்றம் செய்வது. நம்ம பேரில் ஏதாச்சும் மாற்றம் இருக்குது, பேர் பிழைகள் இருக்குது, நடப்பு வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளை திருத்தம் செய்வது. மாற்று வாக்காளர் புகைப்பட அல்லாட்ட இன்னொரு கார்டு எங்களுக்கு கொடுங்க, கார்டு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பது. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் தகுந்த சான்றிதழ்களை கொடுத்து அவங்களுக்கு தபால் வாக்குகள் பெற இந்த விண்ணப்பத்தை இந்த படிவம் செய்யணும். இதுதான் இந்த 4 ஃபார்மு. இந்த 4 ஃபார்மையும் நம்ம சரியாக கையாண்டு நம்முடைய மக்கள் சரியான வாக்காளர் அடையாள உரிமையை நாம் பெறுவதற்கு நாம் பகுதி வாரியாக, நம்மளுடைய பங்கு வாரியாக, பாஸ்டேட் வாரியாக மக்கள் செயல்படணும். இது நம் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற அஸ்திரம். நம்முடைய வாக்குகளை பிடுங்குவதற்கான பணிகளை செய்வார்கள். அதையெல்லாம் தந்திரமாக எல்லா வேலையும் செய்வாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எனவே அன்பு தோழர்களே, நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தயவு கூர்ந்து இதை விழிப்புணர்வோடு இந்த SIR நடைமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். அவங்கள பார்த்து அதுக்கான நம்மளுடைய பெயர்கள் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, தயவு செய்து இதை விட்டுவிடாதீர்கள். நம்முடைய உரிமை, ஜனநாயக உரிமை, இந்தியாவில் பிறந்ததற்கான உரிமை இந்த வாக்கு செலுத்துவது என்பது, நம்முடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பது நம்முடைய பணி. இந்த சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்தால்தான் நம்முடைய சிறுபான்மை மக்கள் இந்த தமிழகத்திலே ஒரு நிம்மதியான வாழ்கிற போது மாதிரி இந்தியாவிலும் வாழ முடியும். தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பதை சிதைப்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை அவர்கள் கையாள்கிறார்கள். எனவே நாம் அதை கவனித்து விழிப்புணர்வோடு செயல்பட உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றேன்.